வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மஸ்ஜித் சஹாபா பள்ளிவாசலின் தலைவரும் பாசத்துக்குரியவருமாகிய ஹாஜ் ஜாகிர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறுமையின் சிகரம் என்று சொல்லுவார்கள், பொறுமை கடல் என்று கூட சொல்லுவார்கள். அவ்வளவு பெரிய பொறுமசாலி. அவர்களை நோக்கி வந்த கூட்டம் பதட்ட தலையோடு கிழித்த ஆடையோடு ஏழ்மையின் தோற்றம் இருந்தது. முகமது நபி அவர்கள் ஆதரிக்க கூடாதா, அவர்களை ஏன் இந்நிலையை விட்டுவிட்டீர்கள் என்று ஒரு ஏழையினுடைய கூட்டத்தை, ஏழ்மை மக்களை கண்டவுடனே தன் தோழர்களிடத்திலே கோபத்தோடு சொன்னவர் தான் முகமது. அப்போ முகமது நபி சொன்னார்கள், நீ அதிகமாக இறைவனிடத்திலே கேட்கின்ற பிரார்த்தனை சிகிச்சையானது ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்பொழுது நாம் மருத்துவத்தை விட்டு எங்கெங்கோ போய் கொண்டிருக்கிறோம். அவர்களை திசைத்திருப்பதற்கான ஒரு முயற்சி என்றும் எளிமையான முயற்சி என்றும் நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நோய் செய்யும் வழிமுதலாக என்று சொன்னார். உஷ்டம், பித்தம், வாயு இவைகளை கைகால் பிடித்து பார்த்து ஆற்றவை தெரியும் வருத்தப்படுத்திருக்கிறார்கள். நான் சிறுவயதிலேதான் பழையபடி ராவத்தர் வீட்டுக்கு வந்து வாரம் மருந்து வச்சிருக்கிறேன். அந்த மருந்துக்கு நாங்கள் பள்ளியில் அந்த மருந்து தான் சாப்பிடுறோம். நான் மருத்துவமனைக்கு போனதில்லை. அது மாதிரி இயற்கையாக நமக்கு மருத்துவமனைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ஆர்டிஎன் பிஹெச்சி அவர்கள் குழந்தைராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்டிஎன் கே கபூர் அவர்களை தலைமை உரையாற்றுவார் அன்போடு நடத்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருமயம் புரோட்டை சங்கம், திருமயம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மற்றும் புதுக்கோட்டை கம்பெனியம் மேஜிஸ்ட்ரேட் சங்கம் இணைந்து நடத்தும் ஃபுட்பால் தெரப்பி 15 நாள் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இன்று இனிதே தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்விற்கு முதல் நாள் நிகழ்வு என்பதால் வருகின்றிருக்கும் நபர்கள் குறைவே. இறைவன் அருளால் விழிப்புணர்வு ஏற்பட்டு கூடிய விரைவில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூடுவார்கள். அனைத்து விளம்பரங்களும் கொடுக்கப்பட்டது. ஆட்டோ விளம்பரம், நியூஸ் பேப்பர்களும் நாளையிலிருந்து நோட்டீஸ்கள் வந்துவிடும். குடும்பமானவரை அனைத்து இடங்களிலும் ஃப்ளக்ஸ் விளம்பரமும் வைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு மிகவும் குறைவாக இருக்கிறது. அதுதான் காரணம். அந்த விழிப்புணர்வை நம் நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய ஸ்டேட்டஸில் வைத்து அனைவரையும் பார்த்து பயன்பெறுமாறு ஒத்துழைப்பு கொடுக்க செய்யவும். அதாவது இந்த நிகழ்ச்சியை இப்போ என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் பண்ணுறேன், நம்மளுடைய சொந்த உள்ளத்திலுமே இருக்கிற பண்ண முடியல, எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்பு கட்டளைனாங்க. அந்த கட்டளையை உடனே நான் ஏற்றுக்கிட்டு எங்களுடைய திரும்ப ஃபோர்த் ரோட்டி சங்க உறுப்பினர் அனைவர்களையும் ஒரு அனுமதி வழங்கி கொண்டு இந்த இடம் 15 நாள் நம்ம ஒரு வாடகை கட்டணத்தை தேர்ந்தெடுத்தால் இது நமக்கு பொருளாதார ரீதியில் பிரச்சனையை கொண்டு போகணும். உடனே நான் அந்த அறக்கட்டளை சுப்பிரமணியன் சார் அவர்கிட்ட, சார் இது மாதிரி ஒரு 15 நாள் மருத்துவ முகாம் நடத்தணும், நம்ம இடத்த பார்வையிட்டு பார்த்தோம்னா நல்லபடியாக இருக்கும். சமாதானம் கேட்டதுக்கு, இது உங்கள் கட்டடம், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ பண்ணுறது அப்படின்னா அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, உங்கள் கட்டடங்கிறது இது எல்லாரும் நம்மளுடைய பொது கட்டடம், நம்ம பொது சேவைக்கான இதை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லி, அதாவது சுப்பிரமணியம் சாரும் சிவகாமி சுப்பிரமணியம் அவர்களும் ஒரு மனதாக இசைந்து இந்த இடத்துல நமக்கு அனுமதி கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ரோட்டரி முன்னாள் தலைவர் ஜமாத் தலைவர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இந்த விழாவை திறப்பு செய்வதற்கு நான் அணியினேன். உடனே அதற்கும் அனுமதி கொடுத்து அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல வேலைப்பொருட்களிடையே நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்துள்ளார்கள். அதே மாதிரி சுக்கலிங்கம் சார், நம்ம அறக்கட்டளை வர்த்தக சங்க தலைவர் எஸ்பிமெடிக்கல் கருப்பையான் அவர்கள், குழந்தை ராஜா அவர்கள், அஜத் அவர்கள், பட்டாச்சாரி அவர்கள், நமது அறக்கட்டளை நிறுவனர் சைமன் சார் அவர்கள், நமது நூலக வாசகர் தலைவர் பிரபோனன் அவர்கள், நூலகர் அவர்கள் மற்றும் அஜத் அவர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்
சையத் ரிஸ்வான் அவர்கள் மற்றும் SLS கான் முகமது அவர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தின் செயலாளர் அன்புமணி, பொருளாளர் மற்றும் மேக்ஸ்டேர் சங்கத்தின் நிறுவனர் இக்பால் அவர்கள், ஆடிட்டர் பழனியப்பன் அவர்கள், கலிவர்தன் அவர்கள் மற்றும் நம்ம நூலக வாசகத்திலிருந்து வந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும், நூலக மாணவி அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் எனது மனமார்ந்த நிகழ்ச்சியை பொதுமக்களுக்கு சேரும் வகையில் ஊக்குவிக்கவும், தங்களுடைய ஸ்டேட்டஸ்களில் வைக்கவும், வாட்ஸ்அப் குரூப்புகளில் விளம்பரப்படுத்தவும் சைமன் சார் அவர்கள் சிறப்பான சேவையை செய்தார்கள். தங்களுடைய சர்ச்சையில் இது சம்பந்தமாக நோட்டீஸ்களையும் கொடுத்து விளக்கத்தையும் கொடுத்து குரூப்புகளிலும் பதிவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தயாராக உள்ளோம். திருமயம் மாணவர்களை மன்றமானவர்களே நமது தூணாக இருந்து உதவி செய்ய தயாராக இருக்கின்றது. இப்போது திருமயம் அறக்கட்டளை சார்பாக பல உதவிகளை செய்து வருகிறது. இதை மக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளணும். அனைவருக்கும் இந்த தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். முக்கியமாக எனது ரோட்டு சங்கத்தின் உறுப்பினர் SP ராசா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் முன்னோடியாக அனைத்து உறவுகளையும் ஓடோடி சிறப்பு மாதிரி செய்து வருகிறார். இந்த தருணத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அந்த வகையில் சில விஷயங்களுக்கு நம்ம மினிமம் யாருக்கு மாதிரி கவுன் சார், சுப்பிரமணியன் சார் எந்த விஷயம் பார்த்தாலும் அது சிறப்பானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த இல்லாமல் சிறப்பான நல்ல நிகழ்ச்சிகள் சந்தோஷம். போன வாரத்தில் நான் மதிப்புமிக்க ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்களுக்கு அழைச்சிருந்தேன். அங்கே போன பொழுது எனக்கு கிடைத்தது விருது. நேற்று சர்ச்சில் முதல் வாரம் எங்களுக்கு கிடைத்தது விருது. இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம கிடைக்க போகிறது மருந்து. So very happy to see all the matches. சிறுமை என்பது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இடம். நான் இந்த ஊருக்கு 16 வருடங்கள் ஆனாலும் நன்றி. அடுத்தபடியாக கௌரவிப்பார்கள். ஒரு முக்கியமான செய்தி. ரோட்டரி சங்கத்துடைய பொருளாளர் பால்ராஜ் அவர்களுக்கு, ஆடிட்டர் பழனியப்பன் அவர்களுக்கு, SP பொன்னாலை ஒட்டி கௌரவிப்பார்கள். என்னுடைய அணுகுமுறையில் அதில் முதல் விஷயம் அவர் கபூர் சார் உடனடியாக ரோட்டரி சங்கத்தால் இந்த மலர்களை சார் அவர்களுக்கும், ரோட்டரி சங்க செயலாளர் அன்புமணி அவர்களுக்கும், சையத் ரிஸ்வான் அவர்களுக்கும், திரு SP மெடிக்கல் கருப்பா அவர்களுக்கும், வர்த்தக சங்கத்தார் தலைவர் மற்றும் ஆயக்கட்ட தலைவர் திரு பொறுப்பு அவர்களுக்கும், நூலக தலைவர் திரு மாலதி அவர்களுக்கும்